ஏய் மாப்பிள்ள, என்னையா இங்க உட்காந்து படிச்சிட்டு இருக்க? இங்க வந்தாலாவது படிக்க முடியுமான்னு பார்த்தேன். ஆனா கண்ணு மட்டும்தான் புக்ல இருக்கு, மூளைக்கு எதுவும் போக மாட்டேங்குதுயா. அதெல்லாம் அறிவு இருந்தாதானே மாப்பிள்ள. அதாவது மாப்பிள்ள, இம்புட்டு நாளா நீ புக்க ஸ்டைலுக்கு மட்டும் தான் கொண்டு வருவ. ஆனா முதல் தடவை திறந்து படிக்கிறல, அதான் அறிவுக்கே அறிவு இருக்கான்னு டவுட். போக போக எல்லாம் சரியாயிடும் மாப்பிள்ள. இல்லையா, கண்ணு முன்னாடி மீனாட்சி தான் வந்து போயிட்டு இருக்கா. மீனாட்சியா? எங்கடா? எங்க மாப்பிள்ள? எங்கயா? ஏய் எங்கயா? என் முன்னாடி வந்து போறான்னு சொல்லையா, நினைப்புல வந்து போயிட்டு இருக்கா. ஓ ஓ இமாசினேஷன். மாப்பிள்ள, படிக்கவும் முடியல. எங்க அந்த ஆதி அவளை கட்டிக்கிட்டு போயிடுவானு பயமா வேற இருக்கியா? மாப்பிள்ள, அந்த புள்ள ஒண்ணு ஆதிய லவ் பண்ணலையா, வீட்டுல பார்த்து வச்சிருக்காங்க, அதனால ஒத்துக்குச்சு. எனக்கு தெரியுது, அவ அம்மாவுக்காக தான் ஓகேவே சொல்லிருக்கா. இல்லன்னா அவ கல்யாணத்துக்குலாம் ஓகே சொல்ற ஆளே இல்ல. ஆனா கல்யாணம் நடந்துடக்கூடாதியா. மாப்பிள்ள, இங்கிட்டு பயமா இருந்தா உன் லவ் போய் சொல்ல வேண்டியதானே? எப்படியா சொல்ல முடியும்? அவ தெளிவா சொல்றாளே, எனக்கு பிடிக்கணும்னா படிப்பும் வேலையும் இருக்கணும்னு. அது ரெண்டுமே நம்ம கிட்ட இல்ல. மீனோ, யூ அவளுக்கு என் மேல நம்பிக்கை வரணும்னா நான் குறைஞ்சது பரீட்சையிலாவது பாஸ் பண்ணணும்யா. அதெல்லாம் பாஸ் பண்ணிடலாம் மாப்பிள்ள. இப்படியே போய் லவ் சொல்றேன்னு வச்சுக்கோ, என்னை கால் தூசி கூட மதிக்க மாட்டா. நான் வச்சிருக்க அரியரை இந்த ஜென்மத்துல முடிக்க முடியுமான்னு கூட தெரியலையா. இதில் லவ் சொல்ல சொல்றேன். தெரியலையே, பார்த்ததில்ல பாட்டி. அம்மா